அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளை காண கிருபை செய்கிறே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். ஐசாயா 28th chapter 23rd verse. Listen and hear my voice. Pay attention and hear what I say. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். ஆமென். Thank you Jesus. இந்த வசனத்தின்படி அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்க உமக்கு செவி கொடுக்க கிருபை செய்யுங்க. எங்களோட வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருந்தாலும், எங்களோட பணிகள், தொழில், ஊழியம், வேலை, குடும்பங்கள், பிள்ளைகள் காரியம் எதுவாக இருந்தாலும் தகப்பனே, உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்க கொடுக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீங்க என்ன சொல்லணும் ஆசைப்படுகிறீர்களோ அப்போதான் கர்த்தாவே நாங்க அதை புரிந்து கொண்டு அதன்படி நாங்க வாழ முடியும். அப்பா, நீர் எதிர்பார்க்கிற வண்ணம் எங்க வாழ்க்கை இருக்க வேண்டும் தகப்பனே. அதற்கு நாங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் தகப்பனே. Only then, Father God, we can hear your voice and listen accordingly to what you say. Yes, oh Lord, teach us to listen to your voice alone and not on the voice of this world. அநேக காரியத்தை குறித்து நாங்க அவதிப்படுகிறோம் அப்பா. இதன் மூலியமாக உமது குரலை நாங்க கேட்க மறந்து விடுறோம் ஐயா. எங்க காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்க உருவாக்குங்க. மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்றது இல்லை தகப்பனே, இல்ல உலகம் என்ன சொல்லுதுன்றது இல்லப்பா. என் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜனேசு என்ன சொல்றாருன்னு அதன்படி கேட்டு வாழ எங்களை உருவாக்குங்க தகப்பனே. உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுக்கிறவே செய்யுங்க. எங்க கிட்ட இருக்கிற குறைகள், மீறுதல்களை மன்னிங்க அப்பா. உங்களுடைய ரத்தத்தினால் சுத்திகரிங்க. இன்னும் உங்ககிட்ட நெருங்கி வாழ எங்களை வழி நடத்துங்க அப்பா. அப்பொழுது நீர் எங்களுக்கு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ எங்க காதுகள் அதை தெளிவாக கேட்கும். அதன்படி நாங்க உணர்ந்து சாட்சியுள்ள பாத்திரவன்களாக நிலை நிற்போம் தாப்பனே. உங்களுடைய சத்தத்திற்கு நாங்க எப்பொழுதும் உணர்வு பூர்வமாக இருக்க கிருபை செய்யுங்க. நீர் சொல்வதை கவனித்து கேட்க எங்களை வழி நடத்துங்கப்பா. சிந்தனைகள், போராட்டங்கள் இருக்கும் அப்பா. ஆனா தகப்பனே, இது யாவிலும் வெறுத்து உம்முடைய பாதத்துல நாங்க அமர்ந்திருக்கிறப்போ எங்களுக்கான தெளிவான பாதைய உம்முடைய மெல்லிய குரல்ல நீங்க எங்களுக்கு பதில் தரப்போவதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது இது கேட்கிறப்போ அநேக பேர் நிறைய சிந்தனைகள்ல வருத்தங்கள், இந்த புதிய வருடத்துல எனக்கு காரியங்கள் ஏதாவது நடக்குமா? இயேசு சொல்றார், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சத்தத்தை கேளுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஏற்ற நேரத்துல, ஏற்ற வேலையில அவர் செய்வார். அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. அப்பொழுது அவர் குரலை நீங்க கேட்பீங்க. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களா போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களா பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மை beloved brothers and sisters, சபைக்கு போங்க. இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க. சத்தியத்தை கேட்க போங்க. சத்தியம் உங்களை உருவாக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.